सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். கண்ணனின் அச்சோ பருவம். கண்ணன் குழந்தை பருவத்திற்கு தகுதி வந்து ஓடி வந்து தன்னை அணைத்து கொள்ள வேண்டுமென்று யசோதை பிராட்டி விரும்புகிறாள். அதனை பெரியாழ்வாரும் அனுபவித்து கீழ்வரும் பாசுரங்களை அனுபவிக்கிறார். பொன்னியல் கிண்கிணி சுட்டி புறம் கட்டி தன் இயல் ஓசை சலன் சலன் என்றிட மின் இயல் மேகம் விரைந்து எதிர் வந்தார்போல் என் இடைக்கு ஓட்டரா அச்சோ அச்சோ எம்பெருமான் வாராய் அச்சோ அச்சோ. பொன்னால் செய்த பாதச் சதங்கைகளையும் சுட்டியையும் அணிந்து கொண்டு சதங்கைகள் சலன் சலன் என்று ஒளியெழுப்ப மின்னலோடு சேர்ந்த மேகமானது மின் இயல் மேகம் விரைந்து எதிர் வந்தார்போல் மின்னலோடு சேர்ந்த மேகமானது விரைவாக எதிரில் ஓடி வருது போல என்னுடைய இடையில் அணைத்து கொள்ள வேண்டும் எம்பெருமானாரே, எங்களுடைய தலைவனே, எம்பெருமானே வந்து அணைத்துக்கொள் என்கிறார். செங்கமலப் பூவில் தேன் உண்ணும் வண்டே போல் பங்கிகள் வந்து உன் பவளவாய் மொய்ப்ப சங்குவில் வாழ் தண்டு சக்கரம் ஏந்திய அங்கைகளாலே வந்து அச்சோ அச்சோ ஆரத்தழுவாய் வந்து அச்சோ அச்சோ. செங்கமலப்பூவில் தேன் உண்ணும் வண்டே போல், செந்தாமரை மலரில் தேனை உண்பதற்காக மொய்க்கின்ற வண்டுகளைப் போல உனது கூந்தலின் மயிர்கள் வந்து பவளம் போன்ற சிவந்த உனது வாயில் மொய்த்து கொள்ளும்படி ஓடி வந்து சங்கையும் வில்லையும் தண்டு வாள் சக்கரம் முதலியவைகளை ஏந்தியுள்ள உன்னுடைய கைகள் என்னை கொண்டு ஆறத் தழுவ வேண்டும். அது மட்டும் இல்லை, எப்படி திருப்தி உண்டாகும்படி ஆரத்தழுவாய் வந்த அச்சோ அச்சோ என்கிறார். பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சு உமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்சப்பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனே அச்சோ அச்சோ ஆயர் பெருமானே அச்சோ அச்சோ. பஞ்சவர் தூதனாய் பாண்டவர்களுக்காக துரியோதனனிடம் தூது சென்று அவன் நாடு கொடுக்காததால் பாரத யுத்தத்தை அணிவகுத்து சென்றவனே, கண்ணபிரானை சொல்கிறார். நஞ்சை கக்குகின்ற காளியன் என்னும் பாம்பு இருந்த மடுவில் புகுந்து ஆயர்களும் பயப்படும்படியாக அப்பாம்பின் படத்தின் மேல் தலையின் மேல் குதித்து அதனை இழைக்க செய்து பின் அப்பாம்பின் மனைவியர் வேண்டியபடி அதனை கருணையினால் உயிரோடு விட்டவனே, அஞ்சப்பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனே, மை போன்ற நிறமுடையவனே, என்னை அணைத்து கொள்ள வேண்டும். ஆயர் பெருமனே, இடையர்களுக்கு தலைவனே, என்னை அணைத்து கொள்ள வேண்டும் என்று யசோதை பாவனையில் பெரியாழ்வார் வர்ணிக்கிறார் இந்த பாசுரங்களை. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். உடையவர்